என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படிங்கிற விஷயந்தான் இப்போ அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது. இத்தனை நாளாக தமிழக பாஜகவில் ஒரு வெற்றிடம் மாதிரி தான் இருந்தது. அதாவது ஒரு தலைமைக்கான அந்த வெற்றிடம். அண்ணாமலை 3 மாதம் லண்டன் படிப்புக்கு போன உடனே பார்த்திங்கன்னா பரபரப்பாக எந்த விதமான ஒரு விஷயமும் தமிழக பாஜகவில் நடக்கலை. இப்போ அண்ணாமலை திரும்பி வந்த உடனே பார்த்திங்கன்னா பரபரப்பான விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் சென்னை விமான நிலையத்தில் இறங்கின உடனே அங்கே கூடிய கூட்டமாக இருக்கட்டும், அதன் பிறகு அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவர் ஒரு மேடை பேச்சில் பேசியிருந்தார், அந்த பேச்சாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிச்சிருச்சு. அண்ணாமலை வந்த உடனே அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாஜகவினர்லாம் ஒரு கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இப்போது அந்த மேடை பேச்சில் விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றியும் அண்ணாமலை பேசியிருந்தார். அவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இரண்டரையும் பேசாம மாட்டாம சென்ட்ரல்ல சுத்துறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது அரசியல் என்ன கிச்சடி பாலிடிக்ஸ். இந்த வடிவேலு சொல்ற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து, இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம், அந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம், இந்த தலைவர் போட்டோ இங்கே போடு, இந்த தலைவர் போட்டோ இங்கே போடு, மொத்தமாக 10 தலைவர் போட்டோ போட்டால் யாரும் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்கே வந்திருக்கு. அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க, அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க? ரச சாதம் சொல்லுங்க, சாம்பார் சாதம் சொல்லுங்க, தயிர் சாதம் சொல்லுங்க, 3 சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த அரசியல் உலகத்தில் எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது.